ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கார்த்தால நம்ம சண்டே தானே, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். சோம்பேறித்தனமாக இருந்தது. எழுந்துட்டு காஃபியை குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் உள்ளாத்தின்ட்டு என்ன வேலை பண்ணலாம், என்ன க்ளீனிங் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், நானும் என் மருமகளும். சரி, என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு வேறு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வாக்கிங் போயிருந்த என் புள்ள அவனோட ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்துட்டான். அவன் ஃப்ரெண்டு யாருன்னா, அவனுக்கு சின்ன வயசுலேருந்து, அதாவது ஸ்கூல் டேஸ்லேருந்து பழக்கம் ஆனவா, இதே ஏரியாவில் இருக்கிறவா. அவன் இப்போ சிங்கப்பூரில் வேலையாக இருக்கான். அவளோட பேரண்ட்ஸ் வீடு எங்கள் தெருவுலேருந்து ஒரு 4-5 தெருவில் தள்ளி தான் இருக்குது. அவளை பார்க்குறதுக்கு ஒய்ஃபோடு வந்திருந்தான். ஸோ அவனை இவன் வாக்கிங் போகிற போது மீட் பண்ணதுனால வீட்டுக்கு வான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இங்கே வந்தோன்னே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் ஜாலியாக இருந்தது. என்னப்பா காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் அந்த பையனை. அவன் உடனே, என்ன ஆண்டி, என்ன காஃபியை கொடுத்து ஏமாற்ற பார்க்குறாங்களா? அதெல்லாம் இல்லை, உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நான் துடிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணித்தாங்க அப்படின்னு. உடனே ஒய்ஃபு சொன்னேன், என்னது இது இப்படி திடீர்னு வந்துட்டு அவகிட்ட பிரேக்ஃபாஸ்ட் அது இதுன்னு கேட்குறது நியாயமே இல்லை. பாவம், என்ன கஷ்டமாக என்ன ப்ராப்ளமாக இருக்குமோன்னு நான் சொன்னேன். அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு என் பிள்ளை மாதிரியும் அதெல்லாம் எப்போ வேணால் எனிதிங் அவன் உரிமையோடு கேட்பான், நானும் உடனே பண்ணி கொடுப்பேன். நீ கவலைப்படாத, இது ஒரு நிமிஷத்தில் நான் ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மருமகள் அவளோட பேசின்றதுன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனுக்கு வந்தால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இட்லி மாவு, தோசை மாவு எதுவுமே இல்லை, வெஜிடபிள்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நாங்கள் அப்போ தான் நேற்றுக்கு தான் அதெல்லாம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஒழிச்சு இருக்கிறதெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணி அதை கறிகாய் எல்லாமும் ஒழிச்சு வச்சோம். இனிமேல் தான் எல்லாம் ஆர்டர் பண்ண போகிறா என் மருமக. என்னன்னு பார்த்தேன், நல்ல வேளை அவல் இருந்தது. உடனே அவலை எடுத்து, கெட்டி அவல் அதை எடுத்து நல்லா அலம்பிட்டு வடிகட்டிட்டு அதில் மஞ்சள் பொடியை போட்டு நான் நல்லா பவுலில் ஒரு 3 கப் எடுத்துட்டேன். அதை நல்லா மஞ்சள் பொடியை சீறிட்டு மூடி வச்சுட்டேன். உடனே அப்புறம் அடுப்பை ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் வெந்நீர் வச்சு அந்த ஒரு எலுமிச்சங்காய் அளவு, பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளி அதில் ஊற வச்சேன். அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருந்தது. இது ரெண்டையும் மூடி வச்சுட்டு கிடுகிடுன்னு வேர்க்கடலை இருக்குது இல்லையா, வேர்க்கடலையை எடுத்துட்டேன். அடுப்பில் வாணலியை போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லா காஞ்ச உடனே அந்த வேர்க்கடலையை போட்டு அது ஒரு பொடி அளவு, நம்ம கையால் ஒரு பொடின்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு நல்லா வறுத்துட்டு இருந்தேன். வறுத்தோன்னே அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக ஷைனிங்காக வந்தது. சில பேர் என்ன பண்ணுவாள், அதில் உடனேயே இதை போடுவா, அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு வளர்ப்பா. நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி நேற்றுக்கு கருவேப்பிலை எனக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் வெறும் கடலையை மாத்திரம் வறுத்து அதை எடுத்து வச்சுடுறேன். இப்போ எல்லா சாமான்களும் ரெடியாக எடுத்து, அதுக்கு வேண்டிய தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ என்ன பண்ணேன், இதெல்லாம் பேசுகிற டைம் கூட ஆகலை எனக்கு, நிஜமாக இந்த சொல்லிட்டு இருக்கிற டைம் கூட ஆகலை. அதுக்குள்ளே முடிச்சுட்டு அடுப்பில் திருப்பி அதே வாணலியை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெயை காய வச்சு அதில் 2 வத்த மிளகாயை போட்டு கொஞ்சம் அது ப்ரௌனிஷ் ஆற அளவுக்கு ஆனோடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு 4ஐயும் போட்டு எல்லாத்தையும் போட்டு வெடிக்க வச்சேன். படப்படன்னு வெடித்த உடனே அதில் நிறையா பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாமே சேர்ந்து கமகமன் வாசனை வந்தது. அதுக்குள்ளே இது புளி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சுண்டுட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு 6 அளவு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை சொயின்னு அடுப்பில் கொட்டினோடனே எல்லாமே சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிது. நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா அதில் உப்பு, அப்புறம் என் வழக்கப்படி நான் எப்போவுமே ஸ்வீட்டு சேர்ப்பேன் எல்லா டிஷ்லேயும். கொஞ்சோண்டு ஸ்வீட் சர்க்கரை, அதாவது அது எப்போன்னா என்னென்னா ரொம்ப திரிக்கக்கூடாது, அட் தி சேம் டைம் என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டு எப்போவுமே கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணாக்க. ஸோ அதை போட்டு எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா கலரின்னு இருந்தேன். கலர ரொம்ப சூப்பராக வந்தது. கொஞ்சம் நேரமாக மீடியம் ஃப்ளேமில் தான் கலரணும், ஜாஸ்தி ஹீட்டு கொடுக்காதீங்க. கொடுத்தோன்னே ஒரு ஸ்டேஜில் எல்லாம் அப்படியே பொலன்னு உதிராக வர ஆரம்பிச்சிது. அப்போ என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலரிட்டு அது மேலே மெந்திய பொடி,
வறுத்த முந்தியப்பொடி இதெல்லாம் என்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். வறுத்த முந்தியப்பொடி, வறுத்த ஜீரகப்பொடி, வறுத்த தனியா பொடி 3ஐயும் அது மேலே தூவிட்டு கொஞ்சம் அந்த வறுத்து வச்சுருந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடலையும் நான் மேலே தூவி அலங்காரம் பண்ணி எல்லாத்தையும் கலரி மூடி வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டுமே, அதனால தப்பு இல்லை. ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. மூடினோன்னா அது நல்லா பொலன்னு ஆகும். எண்ணெய் அப்புறம் இந்த இப்போ புளி தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சின்றது ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வரும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வைக்கிறது. அதுக்குள்ளே என் மாட்டுப்பொன் கொஞ்சம் இதை துருவி கிரேட் பண்ணி வச்சுருந்தா, குக்கும்பரை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கிரேட் பண்ணி வச்சுருந்தா. அதில் எங்காத்துல தயிர் எப்போவுமே நல்ல பாறை மாதிரி தோஞ்சிருக்கும். அந்த கெட்டி தயிரை அதில் விட்டு ஒரு கலக்கிட்டு ஒரு பச்சை மிளகா 2 சீவி போட்டு கொத்தமல்லியும் போட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் அந்த பையனுக்கு எல்லாருக்குமே ஒரு தட்டில் பிளேட்டில் புளியோதரையும் அவல் புளியோதரையும் இதையும் போட்டு வாக்கிட்ட கொடுத்துட்டேன். அப்பா அந்த பையன் புகழ்ந்தது கேட்காதீங்கோ. நான் இது என் பெருமைக்காக சொல்லலை. உங்கள் எல்லாருக்கும் அவசரமாக ஒரு டிஃபன் பண்ணணுன்னா என்ன செய்யலான்னு நான் எப்படி பண்ணுவேங்கிறத சொல்லணுங்கிறதுக்கு தான், ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த அவல் புளியோதரை மாத்திரம் இல்லை, பலாவும் இதே மாதிரியே சீக்கிரமாக பண்ணலாம். என்ன ஒரு விஷயம்னா, வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்னொரு 2-3 மினிட்ஸ் டைம் ஜாஸ்தி எடுத்துக்கும், அவ்வளோதான். ஆனால் இதே மாதிரி டக்குன்னு பண்ணுறதுக்கு அது ஒரு சிறந்த உபகரணம் இந்த அவல் சம்மந்தப்பட்டது பண்ணுறதுக்கு. இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புளிப்பு காரம் வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டா. புளிப்பு காரம் உப்பு வாசனை, பெருங்காயம், ஜீரகப்பொடி, மெந்திய பொடி, தனியா பொடியெலாம் போடுறோம் இல்லையா, அந்த கமகம எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எவ்ரிபடி வில் லைக் இட். நீங்களும் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.